இசையமைத்த பாடலை நாம் இப்பொழுது வருகை பாடலாய் பாடுகிறோம். பேசும் பேசும் இறைவா பேரை கேட்கிறேன். இறை இசைஞானி முனைவர் ஏ. ஜான் பிரிட்டோ அவர்களின் நல்லடக்க திருப்பலியாக இந்த திருப்பலியை நாம் அவருக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க இருக்கின்றோம். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்ற நம்பிக்கைதான் நாம் அவரது உடலை ஆண்டவரிடம் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த பலிகளிலெல்லாம் உன்னதமான இந்த திருப்பலியை
நம் சகோதரர் திரு ஜான் பிரெட்டோ அவரது ஆன்ம இலைப்பாற்றிக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலி வழியாக இவருக்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நன்றி உணர்வோடு இவரை ஆண்டவரிடம் நாம் ஒப்பு கொடுப்போம். இவர் வழியாக இறைவன் செய்திருக்கிற எல்லா நலன்களையும் நினைத்து நாம் இவருக்கு நன்றி அஞ்சலி செலுத்தி இவரது ஆன்மாவை ஆண்டவரிடம் இந்த திருப்பலி வழியாக நாம் ஒப்பு கொடுப்போம். பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வு அழைத்து செல்வாராக. இறைவா, எல்லாம் வந்த தந்தையே, உன் திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவர்கள் துயிர் கொண்ட உமடியா ஜான் பிரெட்டோ இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர்த்தெழும் பேரின்பமடைய இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாருக்கு மன்னிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடன்களை எதுவும் அவர்களை தீண்டாது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 17 முதல் 27 வரை. இயேசு பெத்தானியாவுக்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது.
திருப்பத்தூர் தூயநெஞ்ச கல்லூரியில் வந்திருக்கின்ற பேரருள் திரு ரைட்டர் பிரவீன் அவர்களே, அங்கு பள்ளியின் முதல்வராக எங்கள் சபையின் மூத்த சகோதர ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கார் திரு தந்தை தேவா அவர்களே, அன்பு கிழமைய பங்கு தந்தை அவர்களே, யாருக்கு இஷ்டப்படாங்க அவர் பிரிட்டோ சகோதரர் அவர்களின் உடன்பிறவா சகோதரரான தஞ்சை மறை மாவட்ட தந்தை இறுதிராஜ் அவர்களே, அன்புள்ள குருக்களே, மண்ணின் மைந்தர்களே, திருமதி ஷீலா பிரிட்டோ அவர்களே, அவருடைய பிள்ளைகள் கிறிஸ்டி, அருண், பேர குழந்தைகளே, நமது பிரிட்டோ சகோதரர் அவர்களின் சகோதரர்கள், சகோதரி அவர்களே, முற்றாக உறவினர் அவர்களே, இந்த ஒரு நிகழ்வு எல்லாமே வரலாற்று நிகழ்வு தான். வர ஆறாக பெருக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறதெல்லாம் வர வர வரலாறு தான். இது ஒரு ஆன்மீக வரலாறு, இது ஒரு நண்பரின் வரலாறு, இது ஒரு சகோதரரின் வரலாறு. நான் தான் அப்படி சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. நீங்கள் எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவீங்க. பிரிட்டோ ஒரு அபூர்வமான ஒரு ஆள். எங்க அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க பிரிட்டோ யார் மனசு கஷ்டப்படும் இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் வரலாற்றிலே ஒரு பொதுத்தளம், புதுவை லத்தீன் பூஜை வைத்துக் கொண்டு பாடிக்கொண்டிருந்தவர்களுக்கு புதுவை உங்கள் மொழியிலே திருப்பதி நிகழ்வுகள் பாடுங்கள். நான் கண்டதுல ரொம்ப பயனாட்டு எனக்கு உங்களுக்கு தெரியும். லத்தீன் பாட்டு மொழியில் அடுத்தது பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் யாருமே கிடையாது. மற்ற பங்குகளும் உயர்வாக இருந்தன. ஒரே பங்கு தான் லாட்டின் பாட்டு பாடுங்க. நயனா வாத்தியார், தாயப்ப வாத்தியார், ஓசி வாத்தியார், இவங்கெல்லாம் ரட்டிகா மந்த சங்கம் வந்த பிறகு தமிழிலேயே பாடுங்க. இதற்கு பலர் வெத்திட்டார்கள். இது ஒரு வரலாறு. அந்த வரலாற்றை நான் சொல்ல வேண்டுமானால் குறைந்தது ஒரு 2 மணி நேரமாக பேசுவேன். நேரம் இல்லை. நம் சார்பிலே, கோயில் சார்பிலே ஆண்டவர் இந்த ஒரு திருவழிபாட்டுக்கு ஒரு வழிகாட்டியாக, பாடல்களுக்கு வழிகாட்டியாக, ராகங்களை தொகுத்தமைத்து எல்லோரும் பாட வைத்த ஒரு வரலாறு பிரிட்டோ அவர்கள், மார்ட்டின் அவர்கள், ராஜேஷ் அவர்கள், எத்தனை பேர் இருக்கிறீங்க? இங்கு அவர்கள் நமது தமிழகத்திற்கே, ஏன் தமிழ் கூறும் உலகத்திற்கே நல்ல இசையும் பாடல்களையும் முறைப்படி அமைத்து இலக்கண பிரகாரம் அமைத்து பாட வைத்தவர்கள். அது சில பாடல்கள் தான் நீங்க பாடுறீங்க. சிந்து கோயில் காலத்தில் பாட்டு அமைக்கணும்னா நம்ம பிரிட்டோவிட்டு தான் கொடுக்கணும். ஒரு இனிமையான, நம்ம இறைவனிடம் ஒன்று சேர்க்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த சிந்து வைரம். சிந்து என்றால் ஒரு 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 தொனி. வைரவி என்றால் பொழிவு.
அந்த பாடத்தை பாட பொழிவு ஆண்டவருடைய அருள் பொழிந்து கொண்டே இருக்கும். தான் சென்று பாரு எந்த ஆன்மா என்ற பாடல் சென்று பாரு பேசும் பேசும் இறைவாக சென்று பாரு. இப்படியெல்லாம் நம்மை ஒன்றிணைத்து தமிழகத்திற்கு மட்டுமல்ல, தஞ்சாவூர் மிக நிறைய சேவை செய்திருக்கார்கள். தமிழகத்துக்கு மட்டுமல்ல, அகில உலகத்திற்கே எடுத்து சென்றது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு யாருக்கு தெரியும். ஸ்பெயின், இட்டலி, ஜெர்மனி, பிரான்ஸ் இதுபோல் நாடுகளுக்கு சென்று தமிழ் பாடல்களை பாடி அதில் வந்த ஒரு சிறு சிறு தொகை, மேலே அல்ல சிறு சிறு தொகை கொண்டு வந்து வேலூர் கத்தீட்ரல் கட்டுவதற்காக ஒரு 20 லட்சம் கோடி பாடி கொண்டாந்து தான் அந்த காசு. ஆகவே அகில உலகத்திற்கு இசை வாயிலாக இறைவனை நாம் அடைய ஒரு சுலபமான ஒரு வழி. இசை வைத்தால் ரொம்ப சுலபமான ஒரு வழி. அவருடைய நாம தான் பாட்டு கட்டுறோம், அவரும் பாட்டு கட்டுறாரு. மாட்டினீங்களா நல்லா தெரியும். நல்லா இலக்கணத்தோடு மிக ஆழமாக படித்த பெரிய ஜாம்புவான்கள் அவர்கள் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜாம்புவான்களை தமிழகத்திற்கு சாமியார் நிறைய பேர் இருக்காங்க, இந்த நேரம் இல்லை ஆயிடும். தமிழகத்துக்கு தந்த பெருமை மொகையுரை மொகையத்தான் இப்படிப்பட்ட நல்ல இசை அமைக்கின்றவர்களை தமிழகத்திற்கு தந்தது என்று சொல்லி நம்ம அவர்களுக்கு நாம் நன்றி திருப்பறையாகும். அவருக்கு தான் நன்றி. அவருடைய ஆண்மையோட பாட்டிக்காக யாரும் வேண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அங்கதான் இருந்தார், அவர் எப்பவுமே அங்கதான் இருப்பார். நமக்காக தான் நாம வேண்டிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். புருட்டோ அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ பிறவி, அபூர்வ ராகம் சொல்ற மாதிரி அவர் ஒரு அபூர்வ பிறவி. பேசும்போதே ஒரு நகைச்சுவை, அதில் ஒரு ஆன்மீகம் இருக்கும், ஒரு அழகு இருக்கும். கண்ணாம் நான் திட்டினா கூட அது சும்மா வாயை தொடச்சு போயின்னு இருக்கும். அது நமக்கு அவர் யாரா நம்ம திட்டிவிட்டா பழி வாங்கிறது நமக்கு தெரியும். அந்த கலையில் நான் ரொம்ப சிறந்தவன். நாமெல்லாம் அவர் யார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க, அவர்களையும் இறைவனிடம் கொண்டு வருகின்ற ஆற்றல் படைத்தவர். ஆகவே இன்று தமிழகத்தின் சார்பிலும் தமிழ் இசையை புரட்சி கொண்டு வந்த அந்த புரட்சி கொண்டு வந்த சகோதரர்கள், தந்தையர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் எல்லாரும் சார்பிலும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கும் நன்றி செலுத்துகின்ற ஒரு நன்றி திருப்பதியார். நன்றி சொல்லி அவரை நம்ம வழி அனுப்புறோம். அவர் இந்த மோட்சத்தில் இருந்து கொண்டு எப்பவும் மோட்சத்தில் தான் இருந்தார். நாம தான் மோட்சத்தில் தான் இருக்கிறோம். பாருங்கன்னு சொல்லி நம்ம அடிக்க வச்சுட்டாங்க. ஆண்டவரை நம்புகின்றவர்கள் மோட்சத்தில் தான் இருப்பாங்க. இறை வார்த்தையை நம்புகின்றவர்கள் மோட்சத்தில் தான், நற்கருணையை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் மோட்சத்தில் தான். நம்ம எல்லாரும் மோட்சவாசிகள் தான், இந்த உலகவாசிகள். அது நமக்காக பரிந்து பேசுவார். என் சபையின் சார்பாகவும் நேற்று பாரம்பரியது நேற்று காலையிலிருந்து எனக்கு எதையுமே என் சகோதரலாம் இருக்காங்க, எதையுமே சாப்பிடவே பிடிக்கல. காலையில் கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு பார்த்த உடனே ஒரு கோபம், ஒரு வாந்தி. ஆனால் நீ என்ன எங்க நடந்து கொண்டு இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் எனக்கு தெரியும். ஒன்றும் எதையுமே தண்ணி பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். என் உள்ளுக்குள்ளே ஒரு அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொள்ளுது. ஆகவே பிரிட்டோ, you are always with us. We are always with you. இது எங்களோடு இருந்ததுனால நாங்கள் எல்லோரும் உங்களோடு இருக்கிறோம். உண்மை இழந்த என்று சொல்வதற்கு பதிலாக உண்மை என் நிறைவனுக்கும்
மக்களுக்கும் பரிசாக அளித்த ஷீலா அவர்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக ஒன்று, சாமியாருங்கிட்ட கந்தேஸ்வரங்கிட்ட தான் நல்ல பண்புகள் இருக்குது என்று நாம் சொல்வது கொஞ்சம் மாற்றி சொல்லலாம். நான் வேணாம்னு சொல்ல, மாற்றி சொல்லலாம். இந்த மனித நேயத்துக்கு புருட்டோவை அடிச்சுக்கிட்டா வேற யாரும் கிடைக்காது அவருக்கு. இது சச்ச ஒண்டர்ஃபுல் பர்சன். ஏதாவது ஒன்று சொன்னால் அவர் சிரிச்சுன்னா போயிட்டே இருப்பார். ரொம்ப டென்ஷனாக இருக்கிற நேரத்தில் அவர் ஒருத்தர் தான் சிரிப்பார். நமக்கு கோப கண்கள் கொச்சிருச்சுன்னு வரும். அவர் அப்படியே அதை பார்த்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஆகவே அவர் மோட்ச வாழ்க்கையை முன்னதாக வாழ்ந்து விட்டார். அவரை பார்த்து நமக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும்படியாக பங்கு தந்தை அவர்கள் சார்பாக, நமது மகிமை மாதா சார்பாக, நம்ம எல்லாம் அந்த பக்தியில் வளர்த்த தந்தை பிச்சமுத்து, அவர் மனித நேயத்துக்கு ரொம்ப, அவரை பற்றி நூல்களே எழுதலாம். எவ்வளோ சேவை செஞ்சிருக்காருன்னு போட்டிருக்கீங்க பிச்சமுத்து சாமியார். ஆனால் பிச்சமுத்து சாமியாருடைய மனித நேயத்தை போல அவர் கோபம் வந்து அவன்கிட்ட பேசுறது ஐயா வரலாறு கிடையாது. அவன் பெரிய மாமனிதன். அவர் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த சகோதர அனைவருக்கும் இந்த நன்றத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தூயவரான தந்தையே, என்னுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாடும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஆனந்த பயிர்களாக சகரிகமபா கிறிஸ்துவில் மெய்யான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்குள் இருக்கின்றது. சாவக ஜன்மம் என்ற வேதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வினை உண்டு வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறதே என்று அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வும் உறவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. சிவரஞ்சனிரா, ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவது.
அவை எடுக்க உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இந்த புதிய நிலையான உடன்படிக்கை கூறி என் ரத்தத்தின் கண்ணும் இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நிலை இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கள் சிந்து பயிர்களாகத்தில் எந்த நான்மா என்ற பாடலை கேட்டிருப்பீர்கள். இன்னொரு முறை பிரிட்டு அவர்களுடைய படைப்பு தான் கேட்டு இதை ஒரு தியானமாக நன்றிக்கீதமாக அமைக்க உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். Thank you.
திருப்பலிக்காக அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து விடுவார். நேற்று அவரால் வர முடியவில்லை. அது ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இரண்டாவது திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது நான் அங்கு தந்தையின் இல்லத்தில் இருந்தேன். உடுவங்குப்பம் திருப்பலி நிறைவேற்றிவிட்ட பொழுதுதான் வந்தேன். அப்பொழுது சொன்னார்கள், ஜான் பிரிட்டோ சார் வந்து அவருக்கு அவஸ்தை கொடுக்கணும், நோயின் புஸ்தர் கொடுக்கணும், சீக்கிரமா வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. சென்ற பொழுது அவர் ஒரு வலியோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வலியிலும் அந்த ஒரு வேதனையான நேரத்திலும் என்னை பார்த்த உடனே வணக்கம் சொல்லி கீழே இறங்கி வருகிறார். வேண்டாம் சார் உட்காருங்கன்னு சொல்லி என்ன என்று கேட்டபொழுது நெஞ்சு வலிக்கிறது, இறுக்கி பிடித்து கொண்டிருக்கிற போல இருக்கிறது என்று சொன்னார். உடனே கொஞ்ச நேரத்தில் எல்லோரையும் வெளியே போக சொல்லிவிட்டு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்தார். நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்துவிட்டு அதன் பிறகு எல்லோரையும் வரவழைத்தோம். எனக்கு நோயில் பூசுதல் கொடுங்கள் என்று சொன்னார். அவருக்கு நோயில் பூசுதல் திருவருட்சாதனத்தை அவருக்கு வழங்கினோம். அந்த வலியிலும் அந்த வேதனையிலும் அவர் பக்தியோடு அந்த ஜெபங்களை ஜெபித்தார். உருக்கமாய் அதிலே பங்கெடுத்தார். இறுதியில் நற்கருணை அவருக்கு வழங்கினோம். நற்கருணை வழங்கிய பிற்பாடும் அவர் அமைதியாக ஜெபித்தார். அதன் பிறகு அவர் அமைதியானார். நான் நினைத்தேன் வலி குறைந்து விட்டது போல அப்படின்னு. ஆனால் அவருடைய முகத்தில் ஒரு நிறைவு. அவர் சொன்னது இன்னும் அது என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதன் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் ஒரு மனநிறைவோடு இருக்கிறேன். என்னுடைய கடமைகளை எல்லாம் நான் முறையாக செய்துவிட்டேன். எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் இப்பொழுது ஒரு மனநிறைவோடு நான் இருக்கிறேன் என்று அதை திருப்பி அதை சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த ஒரு மனநிறைவோடு அவர் தன்னுடைய இறப்புக்காக தன்னை அவர் தயாரித்தார். துணிவோடு, அந்த ஒரு நேரத்திலும் கூட மிக துணிவோடு இருந்தார். அவர்கள் வீட்டில் சொன்னார்கள், ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் கூட்டின்னு போகலையானோ, அவஸ்தை கொடுத்தாதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே வருவேன், இல்லைன்னா நான் காரில் ஏறவே மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறார் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யாக்கோபை போல நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விடேன் என்று வான தூதரோடு போராடியது போல அவர் அந்த கடைசி நேரத்தில் எனக்கு அவஸ்தை கொடுத்தால்தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன் என்று அவர் அடம்பிடித்து அந்த ஆசிரை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த ஆசிரை பெற்ற பொழுது அவ்வளவு அவருடைய முகத்தில் ஒரு அமைதி, ஒரு சாந்தத்தோடு அவர் இருந்தார். அந்த நிகழ்வு நேற்று இரவு ஒரு 7-8 மணிக்கெல்லாம் அவர் இறைவனடி சேர்ந்தார் என்ற செய்தி வந்தபோது அவர் எந்த அளவிற்கு தன்னுடைய இறப்புக்காக முழுமையான ஒரு தயாரிப்போடு அவர் அதற்காக போராடி அந்த ஆசிரை பெற்று ஒரு நல்ல ஒரு புனித மரணத்தை அவர் அடைந்திருக்கின்றார். அவருடைய பகிர்தல், அவருடைய இந்த ஷேரிங் ஒரு பெரிய நெகிழ்ச்சியை என்னிலே ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ அவருடைய இசை பணி இந்த திருச்சபைக்கு பல்வேறு நல்ல மதிப்பீடுகளோடு அவர் வாழ்ந்திருக்கிறார். இந்த பங்கில் முகையூருக்கு என்று ஒரு அடையாளமாக ஜான் பிரிட்டோ அவர்கள் விளங்கி இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் பங்கின் சார்பாக அவருக்கு நான் நன்றி அஞ்சலி செலுத்துகிறேன். அவர் வழியாக இறைவன் இந்த பங்கிற்கு செய்திருக்கிற எல்லா நலன்களுக்கும் இறைவனுக்கு நன்றி கூறி அவரது ஆன்ம இலைப்பாற்றிற்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் பங்கின் சார்பாக நம்முடைய பேராயர் அவர்களுக்கும் பங்கின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இவர்களை தருளும் ஆண்டவரே. அடுத்ததாக பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே. மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் புனிதப்படுத்துகின்றீர். எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தெழும் நம்பிக்கையை வளர்க்கின்றனர். நீர் அடியார் ஜான் பிரிட்டோவை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொளி தரும் அந்த நாள் வரை இவர் இக்கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பாற செய்தல்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் திருமக ஒளியில் விண்ணகத்தின் நிலையான ஒளியை காண்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவுள்ளப்படி வாழ்ந்து இறந்த அடியார் தம் தீய செயல்களை தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவருக்கு இறை மக்களின் கூட்டத்தில் இடமளித்தது போல் உமது இரக்கம் இவரை வானதூதர் அணியிலும் சேர்த்து கொள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணலில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, நித்திய இளைப்பாற்றிய இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவராக. ஆமென்.